Dear students, this is Rajesh Kumar. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் trigonometry முக்கோணவியல் 6th சாப்டர். நம்ம இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.1. For the measures in the figure, compute sine, cosine and tangent ratios of the angle theta. கீழ்காணும் படத்தில் உள்ள அளவுகளுக்கு தீட்டாவை பொறுத்து சைன், கொசைன் மற்றும் டேஞ்சன்ட் விகிதங்களை கணக்கிடுக. இந்த படம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி தான் உங்களுக்கு வந்து 90 டிகிரி. ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ் பற்றி ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஹைபோடென்யூஸ்னு சொல்லுவோம், அதாவது கர்ணம். இந்த பக்கம் வந்து கர்ண பக்கம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 பக்கம் இருக்கும். இதில் வந்து 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது கர்ணம், ஹைபோடென்யூஸ். அடுத்து தீட்டான்னு ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதர் தேன் 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி இல்லாமல் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து தீட்டா. இந்த தீட்டாவுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து எதிர்பக்கம், ஆப்போசிட் சைடு. ஸோ நமக்கு இப்போ 2 பக்கம் தெரிஞ்சிச்சு. ஒன்று வந்து ஆப்போசிட் சைடு, ஒன்று வந்து ஹைபோடென்யூஸ். ஸோ இந்த 2 பக்கம் இல்லாமல் 3வது ஒரு பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து அடுத்துள்ள பக்கம். ஸோ தீட்டாவுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீட்டாவுக்கு அடுத்து இருக்கிறது அடுத்துள்ள பக்கம், அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? பிக்யூன்றது அட்ஜசன்ட் சைடு, பிஆர் அப்படின்றது ஆப்போசிட் சைடு, கியூஆர் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஹைபோடென்யூஸ். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா சைன், கொசைன், டேஞ்சன்ட். ஓகே, சைனுக்கான ஃபார்முலா வச்சு எழுதணும். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபோடென்யூஸ். ஸோ சைன் தீட்டாக்கான ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை ஹைபோடென்யூஸ். அது எழுதியாச்சு. ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது? இதான ஆப்போசிட் சைடு சொன்னேன். அதாவது தீட்டாவுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது, ஆப்போசிட்ல இருக்குது ஆப்போசிட் சைட்ஸ். எவ்வளோ கொடுத்துருக்கு? அதாவது பிஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ பிஆர் அதை எழுதிடும். அதே மாதிரி பை ஹைபோடென்யூஸ். ஹைபோடென்யூஸ்ன்றது என்ன சொல்லியிருக்கேன்? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்குது தான் ஹைபோடென்யூஸ். ஸோ அது வந்து என்ன கொடுத்துருக்கு? கியூஆர். ஓகேங்களா? ஸோ கியூஆர் எழுதியாச்சு. இப்போ ஈக்குவல் டு என்ன அதை நம்ம எழுதணும். இப்போ ஸோ ஈக்குவல் டு பிஆர்ன்றது என்னது? பிஆர் ஈக்குவல் டு 35. ஓகே, ஸோ 35 டிவைடட் பை பிஆர்ன்றது 37. ஸோ 35/37 தான் சைன் தீட்டா. அடுத்து என்ன கேட்டிருக்கு? கொசைன். கொசைன்றது காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். கொசைன் சொல்லலாம், காஸ் தீட்டா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு இதுக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடென்யூஸ். அட்ஜசன்ட் சைடுன்றது என்னது? இங்கே பிக்யூ பை கியூஆர். ஓகேங்களா? இப்போ காஸ் தீட்டான ஃபார்முலா எழுதிட்டோம். அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடென்யூஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து என்னது? பிக்யூ தான் அட்ஜசன்ட் சைடு. அது தீட்டாவுக்கு அடுத்து இருக்கிறது. ஸோ பிக்யூ டிவைடட் பை ஹைபோடென்யூஸ். நம்ம ஆல்ரெடி எழுதுனது தான். ஹைபோடென்யூஸ் வந்து கியூஆர். இந்த சைடு தான் ஹைபோடென்யூஸ். கியூஆர் பை கியூஆர் எழுதியாச்சு. ஈக்குவல் டு பிக்யூ எவ்வளவு? 12 பை கியூஆர் வந்து 37. ஸோ 12/37 தான் இதோட வேல்யூ. ஸோ கொசைன் வேல்யூ எழுதியாச்சு. அடுத்து டேன் தீட்டா. டேன் தீட்டா தான் டேஞ்சன்ட் தான் டேன் தீட்டான்றோம். ஓகே, டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ இதோட வேல்யூ என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் எழுதியாச்சு. ஆப்போசிட் சைடுன்றது தீட்டாவுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது பிஆர். ஸோ பிஆர் பை அட்ஜசன்ட் சைடுன்றது பிக்யூ. ஸோ பிஆர் பை பிக்யூ. பிஆர் எவ்வளவு? பிஆர்ன்றது 35 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட் பிக்யூ. பிக்யூன்றது 12. ஸோ இந்த 3 வேல்யூ அப்புறம் வந்து எழுதியாச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியானது தான். நமக்கு வந்து எது ஆப்போசிட் சைடு, எது அட்ஜசன்ட் சைடு, எது ஹைபோடென்யூஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதாவது எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம், கர்ணம், இது 3 நமக்கு எது கன்ஃபார்மாக நம்ம வந்து தரவோட இருந்தோம்னா இந்த சம்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது தான் ஹைபோடென்யூஸ், கர்ணம். 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது கர்ணம். தீட்டாவுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது எதிர்பக்கம், ஆப்போசிட் சைடு. தீட்டாவுக்கு அடுத்து இருக்கிறது, அதாவது இந்த 2 கண்டுபிடிச்சோம்னா, எதிர்பக்கமும் கர்ணமும் கண்டுபிடிச்சோம்னா ரிமைனிங் ஒன்று வந்து அட்ஜசன்ட் சைடு, அடுத்துள்ள பக்கம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. ஓகே.